வணக்கம். பாசிச எதிர்ப்பை கைவிட்ட விசிக, கம்யூனிஸ்ட் மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகள். சட்டமின்றி நிறைவேறும் ஆர்எஸ்எஸ் திட்டங்கள். அன்பு உறவுகளே, உங்கள் தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதால தான் என்னால நல்ல நல்ல காணொலிகளை போட முடியுது. இப்ப நம்ம தொடர்ந்து அரசியல கண்காணிச்சுட்டு வரும்போது, இந்த திமுக கூட்டணியில் ஜெயித்து தாவேகாவை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த கட்சிகளுடைய நடவடிக்கைகளையும் வந்து நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய அந்த செய்கை அல்லது அவங்களுடைய இப்போது நடந்துக்கிற முறை இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது நமக்கு அவங்கள தொடர்ந்து தோலுரிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. இப்ப இந்த காணொலியில நம்ம என்னத்த பார்க்க போறோம்னா, அவங்க வந்து இந்த விஜய் அரசு வந்து ஒரு மத நல்லிணக்க அரசு, அதாவது ஒரு செக்குலர் கவர்மெண்ட், அதனால நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. இப்ப நம்ம முன்னாடி உள்ள கேள்வி என்னன்னா, மத நல்லிணக்க அரசை ஆதரிக்கிற முன்னுரிமை கொடுக்கணுமா, இல்லாட்டி பாசிச எதிர்ப்பை காட்டுகிற அரசை முன்னுரிமை கொடுக்கணுமா? இப்ப இதே வந்து சென்ற 5 ஆண்டு ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த கட்சிகள் எல்லாமே வந்து பாசிச எதிர்ப்புக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ அதனாலதான் வந்து அவங்க திமுகவோட தொடர்ந்து பயணிச்சாங்க. அதே மாதிரி அந்த டைம்ல ஒன்றிய அரசு திட்டங்கள்லாம் வந்து பாசிச எதிர்ப்பு கண்கொண்டு தான் வந்து எதிர்த்து வந்தாங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, இப்ப அப்படியே வந்த ஒரு கட்சிகளுக்கு ஆல் ஆஃப் சடன் இப்ப என்ன ஆச்சுது? இப்ப அவங்களுடைய முன்னுரிமை வந்து இந்த மத நல்லிணக்கம் என்ற புள்ளியில் அவர்கள் வந்து அவங்கள சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லும் போது நமக்கு கிளாரிங்கா தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னா, அப்படியானா இவங்களுடைய பாசிச எதிர்ப்பு என்ன ஆச்சு? இவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இல்லையா, லைஃப் லாங் என்ன சொல்றாங்க, நாங்க பாசிச எதிர்ப்பு தான் எங்களுக்கு முக்கியம், அதுதான் எங்களுடைய கொள்கை, கோட்பாடு, கருத்தியல் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க இப்ப இந்த ஆட்சி அமைந்த பிறகு கடந்த 2 மாதங்களில் இவங்களுடைய இந்த பாசிச எதிர்ப்பு என்ன ஆனது? இது ஒண்ணும் ஆகல. இது வந்து என்னன்னா, இப்ப வந்து பொதுமக்களே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இல்ல வந்து அப்பட்டமா வெளியிலே வந்து நமக்கு இந்த நடவடிக்கைகள் மூலம் தெரிய வருகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து எலெக்ஷனுக்கு பின்னாடி சடனா போய் சப்போர்ட்டுங்கிற ஒரு புள்ளியில இணைஞ்சிட்டாங்க எல்லாருமே. விஜய்க்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு புள்ளியில இணைஞ்ச பிறகு இவங்களுக்கு அந்த பாசிச எதிர்ப்புங்கிற ஒரு சமாச்சாரம் இவங்களை விட்டு போயிடுச்சு, கைவிட்டு போயிடுச்சுங்கிறதான் பாக்குறோம். எதனால அப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து நாங்க மத நல்லிணக்க அரசாக விஜய் இருக்குது, அதை சப்போர்ட் பண்றோம்னு சொல்றதுக்கும், பாசிச எதிர்ப்பு அந்த புள்ளியில இருந்துதான் நாங்க வந்து விஜய் வந்து சப்போர்ட் பண்றோங்கிறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நீங்க மத நல்லிணக்கங்கிறது அதை எப்படி வேணாலும் நீங்க இன்டர்பிரட் பண்ணலாம். அவங்க தாவேகா கட்சியே வந்து அதை எப்படி இன்டர்பிரட் பண்றாங்கன்னா, எல்லா கோயிலுக்கும் வேளாங்கண்ணி போறது, அந்தனியார் கோயிலுக்கு போறது, மசூதிக்கு போறது, தாய் முகாமைக்கு போறது, இதெல்லாமே மத நல்லிணக்கம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் வந்து நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அது வந்து மத நல்லிணக்கம் கிடையாது. மத நல்லிணக்கம்னா என்னன்னா, இந்த திருப்பரங்குன்றத்துல வந்து அதுக்கு அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வழங்கும்போது அதை எதிர்த்து கேட்டிருக்கணும் கோர்ட்ல. எதிர்த்து நீங்க பேசவே இல்லை. அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு ரத்துன்னு அந்த மதுரை கிளை உயர்நீதிமன்றம் வந்து சொல்லும் போது அதை நீங்க உங்க அரசு வைக்கிறவங்க அதை எதிர்த்திருக்கணும். அது அப்படின்னா தான் வந்து அதை நம்ம வந்து மத நல்லிணக்கம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது ரெண்டுமே செய்யாத போது இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த விஜயனுடைய அரசாங்கம் என்பது மத நல்லிணக்கத்துக்கு பேர்ல தான் வச்சிருக்கு. ஒரு மாஸ்க்ல தான் வந்து ஒரு மாஸ்க் போட்டுக்கிச்சு மத நல்லிணக்க அரசு அப்படின்ட்டு. மற்றபடி அது பண்றது சும்மா டோக்கனிசம் தான். ஒரு மத நல்லிணக்கத்தை நாங்களும் கடைபிடிக்கிறோம்னு சொல்லிக்கிற ஒரு அந்த அந்த ரெட்டாரிக்ல தான் அவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்கிறத பாக்குறோம். இப்ப இதுல வந்து பாசிச எதிர்ப்பை வந்து ஏன் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் ஐயுஎம்எலும் ஏன் கைவிட்டாங்க? என்ன அவங்களுக்கு தடுத்தது? இப்ப இவ்வளவு நாளா பல ஆண்டுகளாக வந்து விசிகெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து பேரணி நடத்துவாங்க, பெரிய மாநாடுலாம் நடத்திருக்கிறாங்க, பாசிச எதிர்ப்பு மாநாடு, மனு சட்டத்தையே வந்து எரிச்சிருக்காங்கிறதெல்லாம் பாக்குறோம் பழைய காலத்துல திமுக ஆட்சி டைம்ல. அந்த மாதிரி ஒரு கொள்கை துடிப்போடு, கருத்தியல் தெளிவோடு, கோட்பாடோடு விளங்கிய இந்த திருமாவளவனுக்கு இப்ப என்ன ஆச்சுது? இந்த 60 நாட்கள்ல வந்து எத்தனை திட்டங்கள் வந்து மத்திய அரசனுடைய திட்டங்கள்லாம் வந்து அப்படியே வந்து சப்தமின்றி நடைமுறைப்படுத்தப்படுதுங்கிறத நம்ம வேதனையோட நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப இவருக்கு இப்ப இதெல்லாம் வந்து இவருக்கு தெரியுதா? தெரிஞ்சும் வந்து இவர் வந்து இதெல்லாம் கண்டுக்காம இருக்கிறாரு. அது பட்டே ஒரு பக்கம் அந்த திட்டங்கள் நிறைவேறிக்கிட்டே இருக்கு. மறுபக்கம் வந்து நாங்க விஜய் குடியரசுத் தலைவர் ஆட்சி வராம இருக்கிறதுக்கும், ஒன்றிய அரசனுடைய அந்த பாஜக அரசு வராம இருக்கிறதுக்கும் நாங்க விஜய் சப்போர்ட் பண்ணணும்னு இவங்க கிளைம் பண்ணிருக்கிற இதே நேரத்துல சத்தமின்றி ஆர்எஸ்எஸ் உடைய திட்டங்கள், அது பிஎம்சியா இருக்கலாம், மும்மொழி கொள்கையா இருக்கலாம், திருப்பரங்குன்றத்து பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வந்து இந்த இது ஆடு எல்லாம் மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிரான வந்து தீர்ப்பார்க்கலாம். இது எல்லாத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய் அரசனுடைய அதிகாரிகளும் அந்த அட்வொகேட்ஸ் இருக்காங்க இல்லையா, கவர்மெண்ட்டுக்காக கவுன்சில்ஸ், இவங்க இனிமே இதுல எதுவுமே கண்டுகிட்ட மாதிரி தெரியல. இவங்க ஏதாவது கண்டுகிட்டு இவங்க அப்போஸ் பண்ணாதானே அதுக்கு மாதிரி தீர்ப்பு வரும். ஸோ இதுல எல்லாமே வந்து இவங்களுடைய பாசிச எதிர்ப்பு என்பது
வெறும் இவரே சொன்ன மாதிரி பாயாசம் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இவர் தானே கேட்டாரு பாசிசமா பாயாசமா இல்ல, அந்த மாதிரியே வந்து இந்த பாசிச எதிர்ப்பு என்பது விஜய் கட்சிக்கு சுத்தமா இல்லை. அது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு ஒரு டோக்கனான ஒரு அரசு தான் வந்து ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு அது வந்து RSS பாஜகவினுடைய செல்லப்பிள்ளையான அரசுன்னு திரும்ப சொன்ன மாதிரியான அதே அரசு தாங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதை ஒத்துக்கிட்டோம். ஆனால் இது நம்மை விட அதிகமாக தெரிந்த, நம்மை விட தெளிவாக தெரிந்த, அல்லது இதனுடைய ஆபத்துகள் என்ன என்று உணர்ந்த அறிந்த திருமாவளவனும், தோழர் சண்முகம், தோழர் வீரபாண்டியன் மற்றும் IUMல இருக்கிற அந்த நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியாம போயிடுச்சா என்ன? கிடையவே கிடையாது. தெரியும், இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதை நோக்கி விஜய் அரசு நகருது. அந்த விஜய் அரசுக்கு நம்ம அந்த திட்டங்களுக்கெல்லாம் வந்து வாய்மூடி மௌனியா இருந்து ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக நம்ம எப்படி RSS திட்டங்களுக்கு ஒத்து போறோங்கிறது இவங்களுக்கு தெரியாதா என்ன? கண்டிப்பாக தெரியும். இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் கூட இவங்க வந்து தொடர்ந்து ஆதரிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பெரிய ஒரு கள்ள மௌனம் காக்குறாங்கன்னா இவங்களுடைய இந்த கருத்தியல் நேர்மையை நம்ம வந்து கேள்வி கேட்கணுமா, கேட்கக்கூடாதான்? இவங்களுக்கு உண்மையிலேயே கருத்தியல் நேர்மை இருக்கா, இல்ல கொள்கை கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கா? இவங்க ஏற்கனவே போதிச்ச, இல்ல இவங்க தொண்டர்களுக்கு அவங்கள வழி நடத்துறதுக்காக சொல்லப்பட்ட இந்த கருத்தியல் வந்து இந்த 60 நாள்ல, இந்த 2 மாசத்துல எங்க போச்சு? அந்த மாதிரியான கேள்விகளை வந்து நம்ம எல்லாருமே இவங்களை இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை கேட்டுதான். ஏன்னா இதுல மூடி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? தெளிவா வந்து இவங்க வந்து இதுக்கு மௌன சாட்சிகளாக இருக்காங்க. தமிழ்நாடு வந்து நாசமா போறதுக்கு, தமிழ்நாட்டுல ரைட் விங் பாலிடிக்ஸோட அஜெண்டாலாம் மறைமுகமாக நிறைவேறுவதற்கு அதான் அரசு அப்படிங்கிற முறையில நான் அரசுல ஆட்சி செய்யறேங்கிற முறையிலேயே நிறைவேறதுக்கு அபிஷியலாவே லீகலாவே வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறது இவங்களுக்கு என்ன தெரியாதா என்ன? ஸோ இந்த அளவு தெரிந்தும் இவர்கள் இதில் தலையிடாதது, அல்லது இதை பற்றி கேள்வி கேட்காதது, அல்லது இதை கண்டுகொள்ளாமலே இருப்பதுங்கிறது எல்லாமே வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய சந்தேகத்தை இவர்கள் மேல் ஏற்படுத்துகிறதுங்கிறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். ஏன்னா இதை நீங்க அப்படியே அவங்க கடந்து போற மாதிரி நம்மளால கடந்து போக முடியல. இதுல அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அதை வந்து ரொம்ப வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிறது தான் நமக்கு. இதை திரும்ப திரும்ப இந்த பதிவுகள் எல்லாம் நம்ம எதுக்கு போடுறோம், சலிச்சு போகாம போடுறதுக்கு காரணம் என்னன்னா, இவர்களை நாம் உசுப்பேற்ற வேண்டும், அல்லது இவர்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கணும். அதாவது நீங்க பண்றதெல்லாம் வந்து அடாவடி தப்பு, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்க செய்யறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய துரோகம். ஆட்சியில பங்கு இல்ல ஆட்சி அதிகாரத்துல பங்கு, அதுல ஒரு சில நன்மைகள் கிடைக்கிறதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை நீங்க பலி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இதை வந்து நம்ம கேள்வி கேட்காமலாம் இருக்க முடியாது. ஸோ நம்மளுடைய கேள்வி, இந்த கூட்டணி கட்சி, அதாவது திமுக ஆதரவில் ஜெயித்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற இந்த கூட்டணி தலைவர்கள், காங்கிரஸ் விட்டுடலாம், அவங்க இதுல வராத, இந்த மற்ற தலைவர்களுக்கு நாம் முன்வைக்கக்கூடிய கேள்வி, உங்களுடைய முன்னுரிமை சமய நல்லிணக்க அரசா அல்லது பாசிச எதிர்ப்பு அரசா? எது முக்கியம்? எது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிக இடையூறை கொடுக்காது? எதனால வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வர போற தொல்லைகள்லாம் இருக்காது அப்படிங்கிறத நீங்க தான் வந்து இதை வந்து சிந்திச்சு பார்க்கணும். இதை தொடர்ந்து நீங்க வந்து 2 மாசமே தாங்கல நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் வச்சு பார்க்கும்போது, இன்னும் முழு 5 ஆண்டு நாங்க வந்து ஆதரவு தர போறோம்னு நீங்க சும்மா வரட்டு கௌரவமா பேசுறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஒரு மிகப்பெரிய துரோகத்தை உண்டாக்கிடும். இதை சரி செய்யறதுக்கு அடுத்த 5 ஆண்டுகள் கூட பத்தாது வரப்போற எந்த ஆட்சிக்குமே. அந்த அளவு மோசமான பாரதூர பின்விளைவுகளை ஏற்படுத்துகிற இந்த விஜய் அரசாங்கத்தின் பாசிச எதிர்ப்பை சிறிதளவும் காட்டாத விஜய் அரசினை ஆதரிக்கக்கூடிய இந்த தலைவர்கள் வந்து தங்களையே கேள்வி கேட்கணும். இல்லைன்னா வந்து இவங்க செய்யற நாசம் தமிழ்நாட்டுக்கு RSS பாஜக செய்யற நாசத்தை விட பெரிய நாசம் தான் அப்படிங்கிறதா நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். அடுத்தடுத்த அமர்வுல அடுத்தடுத்த விடயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.